I request Micha ma'am to present the welcome speech. உறுதி கொண்ட ஆண்களை விட மன உறுதி கொண்ட பெண்ணை சிறந்தவர். இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆண்களையும் விழா சார்பாக வருக வருக என வரவேற்றுள்ளோம். இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோம்? எத்தனை பேருக்கு இது தெரியும்? எதற்காக கொண்டாடணும்? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த ஹால் வந்து ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நாம இப்படி இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற வரலாறு தெரியும். வரலாறு ரொம்ப முக்கியம் தானே? வரலாறு ஹிஸ்டரி தானே? தெரிஞ்சுக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் தானே? கதை தான், கேட்டுக்கோங்க. இனிமேல் இது மறக்கக்கூடாது. ஏன் இந்த நாள் இவ்வளவு முக்கியம், நம்ம ஏன் இங்க வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? 19ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வீட்டுல எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இருப்பதை கொடுத்து இல்லாததை தேடி உழைப்பதை மகிழ்ந்து உண்டு உயர்வை சுற்றி பார்த்து விடியலை நோக்கி விடிந்ததும் இதெல்லாம் கனவுதான். திறமையை தனக்குள்ளே அடக்கி வைத்து தவறுகளை தனக்குள்ளே திருத்திக் கொண்டு வாழ்ந்தவள் தான் பெண். இப்படிதான் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. எல்லாமே கனவாதான் இருந்தது. அவங்களால எதையுமே வெளியில கொண்டு வர முடியாது. இந்த காலகட்டத்துல தான் மேலை நாடுகள்ல என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி இந்த மாதிரி நாடுகள்ல பெண்கள் வந்து முதல் முறையா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப வேலைக்கு போகும்போது அங்க ஆண்களும் வேலை பார்த்தாங்க, பெண்களும் வேலை பார்த்தாங்க. ஆண்களும் 8 மணி நேரம், பெண்களும் 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கான சம்பளம் வந்து அதிகமாகவும், பெண்களுக்கு மிக மிக குறைவாகவும் இருந்தது. பெண்களால எனக்கு சம்பளம் கூட்டி கொடுன்னு கேட்க முடியாது. அங்க போய் சம்பளம் வேணும் அப்படின்னா ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டார்கள். எப்படி அடிமைப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்கன்னா, உனக்கு சம்பளம் வேணுமா, என்னோட வா, உனக்கு சம்பளம் கூட தரேன். இந்த மாதிரியான இழிவுபடுத்தக்கூடிய நிலை தான் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்களுக்கு இருந்தது. ஆனா பெண்கள் என்ன பண்ணாங்க? போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அப்ப அங்க ஒரு மன்னர் ஆண்டு